ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து நம்ம கோவா போயிருந்தப்போ எடுத்தது தான். இப்போது நாங்கள் இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா என்னதுன்னா டோனோபாலா வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் தான் இது. இந்த இடத்துல வந்து பெருசாக எதுவும் இருக்காது. ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்லேருந்து வந்து நம்ம இந்த சீயோட வியூவை வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வியூ பாயிண்ட் தான். பட் ஆனால் வந்து லக்கிலி நாங்கள் அன்றைக்கி வந்து அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த சீயில் வந்து எங்களுக்கு ஒரு 2-3 டால்ஃபின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. நாங்கள் போயிருந்தப்போ வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 3:00 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பயங்கரமான வெயில். அந்த டைமில் வந்து நம்ம சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் வந்து கோவாவில் வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் கொக்கோ பீச்சில் வந்து ஒரு போட்டில் போய் டால்ஃபின் வியூ பாயிண்ட்லேருந்து டால்ஃபின்ஸ் வர்றதை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அப்போ பார்த்த டால்ஃபின்ஸை விட இந்த டோனோபாலா வியூ பாயிண்ட்டில் தான் நிறைய டால்ஃபின்ஸ் பார்த்தோமே. இது ஆக்சுவலி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இந்த டோனோபாலா வியூ பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. பட் அது வந்து பெய்டு சர்வீஸ். ஒரு ஆளுக்கு வந்து 600 சம்திங் வந்து நாங்கள் பே பண்ணி அந்த ரைட் போனோம். 45 மினிட்ஸ் வந்து அந்த கொக்கோ பீச்சில் ரைட் போயிட்டு அப்படியே டால்ஃபின் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்டில் நின்றுட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வந்து டால்ஃபின்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அங்கே நின்று பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சுது அங்கே டால்ஃபின்ஸ் வந்தது. கொஞ்ச நேரம் அங்கே நின்று டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து பக்கத்துலேயே தான் வந்து மிராமர் பீச்சு. இந்த பீச் வந்து எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் கோவாவில் போன பீச்லேயே இதுதான் வந்து கரைக்கும் பீச்சுக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. லக்கிலி அந்த இடத்துல வந்து அந்த ஒரு நடக்கிறதுக்கு ரேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க, மண் இல்லாமல். ஸோ வந்து அதில் நாங்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து நடந்து போயிட்டோம். எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பீச்சுக்கு போனால் வந்து பீச்சில் நின்று காமாக வந்து கால் நனைச்சி அப்படியே வந்து என்ஜாய் பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பீச்சுக்கு போனோம் அப்படின்னா வந்து தண்ணிக்கிட்ட போகவே மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து அந்த மண்லேயே உட்காந்துட்டு விளையாடிட்டு வந்து எந்திரிச்சு வந்துடுவோம். பட் அன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ வந்து இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து எல்லா பீச்லேயுமே வந்து விளையாடணும், தண்ணியில் நிற்கணும் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இந்த ட்ரிப்லேயே வந்து என்னோடய ஃபேவரெட்னால் வந்து இந்த ஹார்ட் சாண்ட் பிட்குள்ளே வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தது தான். என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்காக வந்து அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு அவங்க இதை வந்து தோண்டி முடிக்கிறதுக்கு. கரெக்டான ஷேப் வந்து அதை கரெக்டாக வந்து அது உள்ள ஆங்கிள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இதில் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் அட்லாஸ்ட் வந்து நாங்கள் 3 பேரும் இதில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம். அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ட்ரிப்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எனக்காக அவங்க வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு கப்புள்ஸாக கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை விட மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃபாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இந்த ட்ரிப் ஃபுல்லாக நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக வந்து எங்கள் லைஃப் டைமுக்கு செரிஷ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.